இந்த பிரபஞ்சத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஏஎல்பி படிப்பை படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கும், அதற்கு ஒரு ஊன்றுகோலாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த என்னுடைய அக்கா அகிலா அக்கா அவர்களுக்கும், இப்படிப்பட்ட அருமையான துல்லியமான ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடித்து மனம் தளராமல் அதை இத்தனை ஆயிரம் பேருக்கு கொண்டு வந்து சேர்த்த ஐயா அவர்களுக்கும் அவருடைய விடாமுயற்சிக்கும் கோடான கோடி நன்றிகள். ஏற்கனவே நம்ம பாரம்பரிய இதில் படிச்சிருந்தாலும் அதில் சொல்லக்கூடிய பலன்கள் நடக்கும், சில பலன்கள் நடக்காது. என்ன காரணம்னே தெரியாது. அப்புறம் நம்மளாவே கோச்சாரமாக இருக்கும், ராகுவாக இருக்கும், இல்லை கேதுவாக இருப்பாங்க, தசாபத்தியாக இருக்கும், இங்கேருந்து பார்த்துருப்பாங்க. இது பல வித காரணம் சொல்லி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. சில சமயங்கள் கிளைண்ட் நமக்கு கடத்தில் வராது, கிளைண்ட் சொன்ன வாட்டி தான் அப்போ ஏதாச்சும் ஒரு சமாளிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும். கணிக்கக்கூடிய பலன்கள் சில விஷயம் முன்பின்னா, அதாவது நம்ம இந்த கால நிர்ணயங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த 15 நாள் வகுப்பு, அடுத்த 15 நாள் பயிற்சி அப்படின்போது பார்க்கும்போது, அந்த பாரம்பரியம் மாதிரி ஆட்சி, உச்சம், நீச்சம், அதே போல் பார்த்தாக்க அந்த மாதிரியான பல விஷயமான பின்னி பிணைஞ்சிருக்கும் பாரம்பரியத்தில். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் எளிமையாக என்ன பிரச்சனை தானாக தேடி வருதா, இல்லை பிரச்சனை ஜாதகம் தேடி போகிறாரா, எதை இவர் சரி பண்ணலாம், எதை இவர் தவிர்க்க முடியாது, இதெல்லாம் உணர்ந்து மற்றவங்க நம்ம ஜாதகம் சொல்கிறோம் சொல்ல அடுத்த விஷயம், நம்முடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கும் சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இந்த முறை மிக மிக பயனுள்ளதாக இருக்குது. அந்த வகையில் பாரம்பரியத்தில் பயமாக இருக்கும். அட்டமாதிபதி தசையா, 8ல் அந்த கிரகம் இருக்கா, 6ல் அந்த கிரகம் இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் குடும்ப ஜாதகத்தை, சொந்த ஜாதகத்தை எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னாக்க நமக்கு என்ன தசை நடக்குதுன்னு அதை பார்க்குறதில்ல. என்ன சூழ்நிலைகள் இருக்குது, அதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம், எது சரியான முடிவாக இருக்கும், எது தவறான முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது அடுத்த விஷயம். நமக்கு நாமளே ஒரு சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த பாதை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் மிக மிக நன்றி. இந்த வகுப்பை ரொம்ப அருமையாக அவங்க பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அருமையாக கொண்டு வராங்க. ஜோதிடத்தில் ஒரு மாற்றம், வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றம். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு பழைய அடுத்த மேலே அவங்க சுமந்துட்ருப்போம். ஆனால் இந்த மெத்தட் மூலிமா இவங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் பிரச்சனை செய்ய போகிறாங்க, நமக்கு அந்த அனுபவிக்கணும் இருக்குங்கக்கூடிய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த ஏஎல்பி மெத்தட் கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு பட்டுதலற்ற ஒரு விருப்ப இல்லாத ஒரு சூழ்நிலையை, ஒரு மனநிலையை நம்ம கொடுத்துருக்குன்னு சொல்லணும். இதில் நம்ம நிறைய சொல்லணுனாக்க கோச் எல்லாமே ரொம்ப அருமையான கோச். எனக்கு ஐயா கோட்டீஸ்வரன் அவர்கள் பார்த்திங்கன்னா, அவருடைய பிஸி ஷெட்யூல்லையும் கேள்விகள் அனுப்புனாக்க உரிய நேரத்தில் ஓய்வு கிடைக்கும், எங்களுக்கு அதுக்கு பதில் அனுப்புவார். ஐயா அவர்களுக்கு நன்றி. அனைத்து குருமார்களும் ரொம்ப பிரமாதமாக வகுப்படுத்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகத்தை போட்டு இந்த பிரச்சனை அப்படின்னு என்ன சொல்யூஷன்னு கேட்டாக்க அவங்க சொல்யூஷன் சொல்லாமல் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அந்த பாடத்திட்டத்தின் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், வலுவான ஒரு ஊண்டுதல் இருக்கணும் பாருங்கள். அதில் அமுதா அம்மா பார்த்திங்கனாக்க ஒரு குழந்தைங்களை சொல்லித்தர மாதிரி ரொம்ப அற்புதமாக சொல்லித் தருவாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக ஷார்ட்கட் அட்டகாசமாக அவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை, அழகாக ஞாபகமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தோம்னாக்க இவ்வளோ வருஷமாக பாரம்பரியம் பார்த்தாலுமே கூட அவங்க சொன்னது நவாம்ச புள்ளி 1ல் ஆரம்பித்து 1லேயே முடியும், 2ல் ஆரம்பித்து 2லேயே முடியும். அது பார்த்திங்கன்னா புது தகவலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது நம்ம இப்போ ஏன் யோசிக்கலாம்னா தோணுச்சு. அப்போ எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை உள்வாங்கி வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல விஷயம். இது மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. அப்போ ஜோதிடம் தெரிஞ்சவங்களை தாண்டி இப்போ ஜோதிடம் தெரியாத ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்களையும் பார்த்தேன். ஒரு 15 to 20 டேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அற்புதம் பலன் எடுத்து அழகாக சொல்லும்போது அவங்க பிரமிப்பாக இருந்துச்சு. பரவாயில்ல, எவ்வளோ அவங்க ஜோதிட சொந்தங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த ஹோல் இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்முடைய ஐயா மூலியமாக இந்த ஏஎல்பி அவர் உதயமாகி நமக்கு வந்ததுக்கும் ஐயாவுக்கும் அவருடைய முயற்சிகளுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் அனைத்து கோச்சுகளுக்கும் ஏஎல்பி குடும்ப உறவுகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். எல்லாத்தையும் தாண்டி இந்த கர்மா வகுப்பு பிரமாதம். பெற்றோரை நேசிக்கணும், நம்மளுடைய விட்ட தொட்ட குறையெல்லாம் எங்கே இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே நம்ம தான் என்னமோ பல 100 வருஷமாக இங்கே வாழ போகிற மாதிரியும், நம்மளால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குற மாதிரி ஒரு தெனாவட்டும் திமிராகவும் நிறைய பேர் இந்த பூமியில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஏஎல்பி மெத்தடு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில்
முன்னாடி தப்பு செஞ்சிருந்தா இப்போ தண்டனைங்கிற மாதிரியான விஷயம் வரும்போதெல்லாம் அப்போ நம்ம உண்மையை சொல்லி நன்மையாக செய்தால் நல்லது இருக்கும். அப்போ பிரச்சனை செய்தால் பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அப்போ அடுத்தடுத்து நல்லது கெட்டது ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி வந்துட்டுருக்கலாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அப்போ நம்ம ஏன்ப்பா தப்பு செஞ்சுக்கிட்டு ஏன் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்லுவோம், நல்லதே செய்வோங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து வருது. அப்போ இந்த மனப்பக்குவம் எல்லாத்துக்கும் வந்துருச்சுனாவே எந்த தவறும் நடக்காது, பாவங்கள் நடைபெறாது. இது ஒரு புண்ணிய பூமியாக இருக்கும். ஸோ இதுக்கு அடிகோலிட்ட எனதருமை குருநாதர் புதுவுடைமை ஐயா அவர்களுக்கும், அனைத்து குருமார்களுக்கும், அனைத்து கோச்சுகளுக்கும், என்னுடன் ஏஎல்பி பயின்ற அனைத்து ஏஎல்பி குடும்ப உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி ஐயா.